நான் தான் மாமா பொறுமையா போங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். பொறுமையா போ சொன்னியா? ஏகன்னு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்லைங்க மாமா, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத எப்படி சொல்றதுன்னு தான் தயக்கமா இருக்கு. அது என்ன அப்படி தலை போற விஷயம்? என்ன கண்ணு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுவ, இவ்வளவு யோசிக்கிற? என்ன விஷயம் கண்ணு? மாமா, நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். கண்ணு, நான் என்ன ஏற்கனவே கஷ்டப்படாம இருக்கிறேன்? ஆத்தாளும் பையனுமா சேர்ந்து என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. அதை விட நீ என்ன கஷ்டப்படுத்திட போற? சொல்லு கண்ணு. கண்ணு, நீ எதையோ சொல்ல வர்ற, ஆனா சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுற. எனக்கு இப்படி பேசினா தலையும் புரியாது வாலும் புரியாது. என்ன சொல்ல வரையோ அது தெளிவா சொல்லு. இல்லங்க மாமா, நடக்க போற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நாமளும் நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ரம்யா தான் பிடிவாத குணத்தால அத்தை பெரியத்தான மயக்கி காரியத்தை சாதிக்க பாக்குறான். அத்தையும் பெரியத்தானும் அவ விரிச்ச மாய வலைக்குள்ள விழுந்துட்டாங்க. இனி நடக்க போற விபரீதத்தை வேடிக்கை பாக்குறத தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. நலங்கு வைக்கிற வரைக்கும் வந்துருச்சு. ரம்யா நீங்க தாலி எடுத்து கொடுத்துதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீங்க தாலி எடுத்து கொடுக்க போறது இல்ல. அதுக்காக இந்த கல்யாணம் நடக்காம போக போறதும் இல்ல. அத்தையும் பெரியத்தானும் ரம்யா மனச மாத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறாங்க. தான் சொன்னது நடக்காத கோவத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரப்போற ரம்யா என்னெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சாலே பயமா இருக்கு மாமா. புரியுது கண்ணு, புரியுது. நீ எதுக்காக பயப்படுறன்னு நல்லா புரியுது. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த குடும்பத்தை கலைச்சிட்டா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சும்மா விட மாட்டேன் கண்ணு. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க மாமா, அவளோட கோவம் எல்லாம் எங்க மேலதான். எங்களை பழி வாங்கறதுக்காக பெரிய தன கல்யாணம் பண்ணி அவரு வாழ்க்கையும் சேர்த்து அழிக்க பாக்குறான். எங்களால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால நாங்க கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். முடிவு பண்ணிருக்கீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவ எங்களை அழிக்க தானே இந்த வீட்டுக்குள்ள வரா. நாங்களே இங்க இல்லனா எதிரி கத்தியோட நிக்கும் போது அவ எதிரில நாம இல்லனா அப்புறம் அவ யாரு கூட மாமா சண்டை போடுவா? சரி கண்ணு, நீங்க இங்க இல்லாம வேற எங்க போயிருப்பீங்க? நாங்க 2 பேரும் தனி கொடுத்தனும் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். தனி கொடுத்தனும் பிரமாதமா இருக்குன்னு, பிரமாதமா இருக்கு. தனி கொடுத்தனும் போறீங்க. கேட்டியா செல்லுகளே? தனி கொடுத்தனும் போறாங்க. என் தங்கச்சி தான் என்ன பாதியில விட்டுட்டு போனா, என் தங்கச்சி மகளும் என்ன பாதியிலே விட்டுட்டு போறாளாம். நீங்க தனி கொடுத்தனும் போய் என்ன பிரிச்சு வைக்கலான்னு பாக்குறீங்கல்ல? நல்லா இருக்குன்னு, ரொம்ப சந்தோஷம். ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எங்களால இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பாக்குறோம். நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன குற்றவாளி கூண்டில நிறுத்திடாதீங்க மாமா. ஆமாப்பா, அந்த ரம்யாவுக்கு சுயபுத்தி இல்ல. அவளுக்கு நாம எல்லாருமே எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவன் மண்டையில எதுவுமே ஏற மாட்டேங்குதுப்பா. நாம எல்லாருமே சேர்ந்து அவளை ஏமாத்திட்டோம்னு நம்மள பழி வாங்கியே தீர்வோன்னு சொல்லி குறியா இருக்கா. அவளுக்கு சொல் புத்தி இல்லைன்னா அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் சுய புத்தியும் இல்லப்பா. எதுக்காக ரம்யா இங்க வராங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவங்களுக்கு இல்லப்பா. அவங்க காரியத்துல அவங்க குறியா இருக்காங்க. இவங்க பண்ற காரியத்தினால கடைசியில வீணா போக போறது நம்ம குடும்ப கௌரவம் தான்ப்பா.
ஒருவேளை எங்க 2 பேரையும் பழி வாங்க வர்ற ரம்யா நாங்க இல்லாம போனா காலப்போக்கில் மனசு மாறி அண்ணன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்லப்பா. அதுக்கு தான்ப்பா நாங்க தனியா போலான்னு முடிவு பண்ணோம். மற்றபடி உங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்லப்பா.